நத்தாநல்லூர் ஊராட்சியில் கைப்பம்ப் ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் மனு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வாழ்வு மைய கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நத்தாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணி மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவில், நத்தாநல்லூர் ஊராட்சியில் பழங்குடியின மக்கள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்காக கைப்பம்ப் போடப்பட்டு குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த நிலையில், அதே கிராமத்தை சேர்ந்த எல்லப்பன் என்பவர் மகன் பிரதாப் மற்றும் துரை என்பவர் மகன் ராஜா இருவரும் கைப்பம்ப் இருந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து பழங்குடியின மக்கள் கைப்பம்ப் இல்லாமல் குடிநீருக்காக இன்னலுக்கு ஆளாவதாகவும், அத்தியாவசியமான குடிநீர் கிடைக்காமல் தடுத்து ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார். நத்தாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அரங்கம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து, இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்த நிலையில், இந்த போராட்டத்தை கைவிட மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். மேலும் உடனடி நடவடிக்கை இல்லை என்றால் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் சேர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவார் ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் செ. வெங்கடேஷ், காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் க. ஆர்த்தி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரா. மலர்விழி ஆகியோர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர்.